Very good afternoon, everybody. On behalf of the SIMS Hospital and our chairman, Dr. Ravi Pachmukul, I welcome Dr. Suresh Babu, Director of Senior Concern Neurosurgery, Director and Senior Concern Dr. Sridhar, and Joint Director Dr. Krishnamurthy, and Suresh Veeramani Muthuramani, Senior Concern of Maxillofacial Dental Surgeon Dr. Vishwaraj Datta. We have gathered here to pass on the information about posterior cranial wall distraction. அதாவது சின்ன குழந்தைகளை வந்து மண்டவோட எலும்பு வந்து எந்த ஏஜ்ல ஃபியூஷன் ஆகுன்னு இருக்கு. இந்த ஒரு ஃபீவர் சிண்ட்ரோம் அப்படின்னா ஜீன் மியூட்டேஷன், அதாவது மரபணுவில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி ஃபியூச்சர் ஆகாது, ஃபியூஷன் வந்து எர்லியர் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு நார்மலாக மூளை வளர்ச்சி வந்து இருக்கும், அந்த மூளைக்கு இடம் இல்லாமல் இந்த பிரெயின் வந்து ஹெரினேட் ஆகிற ப்ராப்ளம் வரும். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சீனியர் டீம்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி விரிவாக டாக்டர் முத்து வீரமணி சுரேஷ் வீரமணி பேசுவார்கள். Is one of the very rare syndromes that you will encounter. A surgeon maybe on his full lifetime may see say 4-5 cases of Pfeiffer syndrome. They are that less, 1 in 1 lakh approximately we are having. So what is Pfeiffer syndrome? Basically simple as sonna இப்படி ஃபிளாட்டா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் நார்மலா நமக்கு பாத்தீங்கன்னா கருவாய் கிடக்கும், இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட்டா இருக்கு. ஏன்னா இந்த சூச்சர் அவர் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சூச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜிப் மாதிரி இருக்கும். அது வந்து பேசிக்லி சைல்டோட டெலிவரி டைமுக்கு அதுதான் யூஸ் ஆகும். இந்த டெலிவரி டைம்ல அந்த பர்த் கெனால்லேருந்து அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வெளியே வரணும். அந்த சூச்சர்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சில டைம் என்ன ஆகும்னா அந்த சூச்சர்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சுன்னா பிரெயின் க்ரோத்துக்கு சுத்தமாக பிளேஸ் இருக்காது, இது வந்து அப்படியே மாட்டிக்கும். அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ பிரெயின் க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஸ்டாப் தான் இருக்கும், எல்லாமே ஸ்லோவாக டெட்டீரியேட் ஆகாது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபைபர் சிண்ட்ரோம்லேயே வெறும் பிரெயின் க்ரோத் இல்லாமல் மற்ற திங்ஸும் கூட கையில் ப்ராப்ளம், காலில் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஸோ கை நமக்கு எப்படி விரல் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு விரல் இருக்காது, கை ஒரே இப்படி மட்டும் தான் இருக்கும் ஃபைபர் சிண்ட்ரோமில். ஸோ கால்லையும் அதே மாதிரி டோஸ் தனித்தனியாக இருக்காது, அப்படி ஒரே இதுதான் இருக்கும். அதுலேயே வந்து ஃபைபர்ஸ் செப்பரேட்லி வந்துட்டு இந்த தம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தனியாக இருக்கும் அப்படி, சரிங்களா? அது மற்ற சிண்ட்ரோம்ஸில் இருக்காது, ஃபைபரில் மட்டும்தான் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸில் பிரெயின் க்ரோத்துக்கு ஸ்பேஸ் இல்லைனால பிரெயின் அந்த கெனால் ஒன்று இருக்கும், அந்த ஹோல் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் வழியாக அந்த பிரெயின் ஸ்லோவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதுக்கு பேர் வந்து கியாரி மால்ஃபார்மேஷன் தான் சொல்லுவோம். அது ஒரு பெரிய அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். அதை பற்றி ஹைலைட் பண்ணுறதுக்கு டாக்டர் விஸ்வா. So this is one of the teamwork. Now problem here, the bone is getting fused, so brain doesn't get space to expand. So all the pressure starts developing in the back of our neck here. The spinal cord and the brain is starting to get compressed. So over a period of time, the baby will slowly start getting neurological problems. So he will have weakness, difficulty in swallowing food. So to prevent this, the surgery is done so that space is created. This is the Chiari. You can see on the image here, the brain is going down into the spinal cord. Here the brain is going down into the spinal cord. So the spinal cord and this brain does not have any space. So it starts pushing the spinal cord, and then spinal cord paralysis, difficulty in swallowing, all the problems start happening. So in the problem, bone fusion, but the brain pressure as the child grows starts going down, pushing this brain down into the spinal canal. So effect is somewhere, cause is somewhere, effect is somewhere else. Now, in the rare problem, we need to find a even out of the box solution for this. So we remove this bone here till here and let it expand. So as this bone gets expanded back,
slowly we get the brain starts to get pulled up. இந்த சூச்சர்னு முதல்ல சொன்னார். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்படி ஒரு சூச்சர் இருக்கும், நடுவில் ஒரு சூச்சர் இருக்கும், பின்னாடி ஒய் மாதிரி ஒரு சூச்சர் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸாக இருக்கிற இது சீக்கிரம் ஃபியூஸ் ஆச்சுன்னா முன்னால் பின்னால் growth கம்மியாகும். இந்த சூச்சர் சீக்கிரம் ஃபியூஸ் ஆச்சுன்னா சைடில் குரோ ஆகாது. இது பின்னாடி இருக்கிறது ஃபியூஸ் ஆனதுனால பேக் சைடில் மட்டும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அப்படியே கீழே இறங்குதுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இந்த மாதிரி சூச்சர் ஃபியூஸ் ஆகிருக்குதோ அந்த ஃபியூச்சரை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பாக்கி போனை மாற்றி வச்சு உள்ள இருக்கிற ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுவோம். So to say, we relieve the sutures, and therefore inside we allow the brain to expand. மூளை வளர்ச்சி ஆவதற்கும் உள்ள இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கும் அந்த சூச்சரை கட் பண்ணுவோம். இதை ஃப்ரண்ட் சைடில் நாங்கள் ரொட்டீனாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன் உங்களை இப்போ கூப்பிட்டோம்னா இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கல் போன்ல முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்கல்ல திறக்கிறேன், திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற இந்த சிறு மூளையும் தண்டு வடமும் இதுக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனவங்க அது அப்படியே இறங்குறதுனாலதான் இந்த ப்ராப்ளம். அதனால நாங்க என்ன பண்ணாருங்க அப்படின்னா இதை கட் பண்ணிட்டு இந்த சூச்சரை டிஸ்ட்ராக்ஷன்ங்கிற ஒரு டிவைஸை பொருத்தி ஸோ சார் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஸோ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பிரெயின் க்ரோத்கே இடம் இல்லைன்னா அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனனாலே பாருங்கள், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனனால எங்கே கேப் இருக்கோ அங்கே மூளை அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த பிரெயின் அந்த போன் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போது ருட்டீனாக பண்ணுறது ஃப்ரண்ட்லேருந்தே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அது ரொட்டீன் ப்ரொசீஜர். அது கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஹார்ட்லி ஒரு 20 சென்டர்ஸ்ல, மொத்தம் இந்தியாவிலே ஹார்ட்லி 20 சென்டர்ஸ்ல தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸ் கூட. இதுல என்னன்னா நாங்க போஸ்டீரியர் தட் இஸ் பேக் பார்ட் பிரெயினோட பேக் பார்ட் ஸ்கல் க்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுல இருந்து போன் பிரெயினோட ப்ரெஷர் கம்மி பண்றோம். இது ரொம்பவே ரேர். இந்த ப்ரொசீஜர் தமிழ்நாடுல அட்லீஸ்ட் யாருமே பண்ணதில்லை. முன்னாடி சில சென்டர்ல இந்தியாவில ஐ திங்க் 1-2 சென்டர்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாருங்க. ஸோ இதுதான் அவங்க ஸ்கல் இப்படி சைடு வேஸா பாத்தீங்கன்னா அந்த மாடல் இதுதான். ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நியூரோ சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கட் இருந்தா என்ன ஆகும், இந்த பிரெயின் பின்னாடி நல்லாவே க்ரோத்க்கு பிளேஸ் கொடுத்து போறோம். அந்த பிளேஸ் கொடுத்தாலே இது நம்ம இப்படி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டர் தான் பின்னாடி போகும். ஆனா நீங்க வால்யூம் வைஸ் பாருங்க எல்லா சைட்லயும் க்ரோத் ஆகும். ஸோ அந்த வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இதுல நம்ம சுரேஷ் சார் இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அதுல நம்ம கீழே இன்னொரு கட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். ஸோ தட் அந்த ஹோல் காமிச்சார் இல்லைங்களா, அங்கிருந்து தான் பிரெயின் உள்ள போகுது சொல்லி அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரொசீஜர். இதுல என்ன இருக்கு, இப்போ கட் பண்ணிட்டு விட்டாலே சரியாகுமா? ஆகாது. இது பிரெயின் க்ரோ ஆகிறதுக்கு இதுக்கப்புறமா இது பாருங்க, இது மேல இருந்து பார்க்கும்போது இது டாப் வியூ, இது பேக் வியூ. ஸோ இந்த பேக் வியூல பாருங்க இங்க இருந்து அந்த பொசிஷன் இருக்கு. இதுதான் நம்ம அந்த ஹோல்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கட் பண்ணோம். அதுக்கு கீழே போகக்கூடாது, அதுக்கு மேல போகக்கூடாது. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் எப்படின்னா லைஃப் த்ரெட்னிங் லெவலுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். உங்க கட்ல எங்க கட் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதுதான் டிஸ்ட்ராக்டர். நம்ம இதுதான் அப்போல இருந்து பேசிட்டு இருந்தோம், இதுதான் பேசிட்டு இருக்கோம். இதுதான் டிஸ்ட்ராக்டர். அன்பார்ச்சுனேட்லி
இந்தியால இது மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. இது அப்ராட்ல இருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ரொசீஜர் இருக்கு. அப்ராட்ல இருந்து அதுவும் மோஸ்ட்லி ஜெர்மனில தான் இது மேக். இது டிஸ்ட்ராக்டரோட இன்னர் ஸ்பெஷாலிட்டி அப்படி பாத்தீங்கன்னா, இதுல பார்க்கும்போதே வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்மல் ஸ்க்ரூ பிளேட் மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி கிடையாது. இதுல ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஈச் காம்பனன்ட் வந்து ஈச் காம்பனன்ட் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்கல்ல ஃபிட் ஆகும். இதுதான் நம்ம மூவ்மெண்ட் ஹேண்டில். இது ஹேண்டில் டர்ன் பண்ணா இது அப்படியே க்ரோத் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ குழந்தை இப்படி படுக்கிறதே சொல்வீங்க, இப்படி படுத்தா திருப்பி ப்ரெஷர் வருமே, ப்ரெஷர் வராது. அதுதான் இதோட மெயின் திங். இது சின்னதா ஒரு ஸ்க்ரூ பாக்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஒரு லாக்கிங் மெக்கானிசம். நான் 1 மில்லிமீட்டர் மூவ் பண்ணாலும் அந்த 1 மில்லிமீட்டர் ரிட்டர்ன் வராது. ஸோ இந்த சர்ஜரியில எல்லாமே ப்ரெசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜர் ரொம்ப பெருசா எதுவுமே இல்லை, பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா எங்க என்ன எப்போ பிளேஸ் பண்ணுமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரொசீஜர்ல. இப்போ இது என்ன, இதுதான் நம்மளோட டிஸ்ட்ராக்டரோட டர்ன். ஸோ 1 டர்ன் 0.3 மில்லிமீட்டர். ஒரு டிஸ்ட்ராக்டர் எப்படின்னா நம்ம ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அந்த டிஸ்ட்ராக்டர் ரொட்டேஷனுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு ரிதம் இருக்கு, ஒரு ரேட் இருக்கு. அண்ட் என்ன ரிதம் ரேட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதேதான் அதை இருக்கணும் சொல்லி, அதனாலதான் ப்ரெசிஷன் அகைன். ஸோ ஒரு நாளுக்கு 1 மில்லிமீட்டர் தான் மூவ் பண்ணோம். 1 to 1.2 மில்லிமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ 1.2 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நாள்ல நாங்க பேஷண்ட் கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணுவோம். அவ்வளவுதான். அதுல ரொம்ப மினிமல் பெயின்லெஸ் திங். இது ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் வருவாங்க, 1 மினிட்ல அதை ஜஸ்ட் டர்ன், வீட்டுக்கு போகலாம். அவ்வளவுதான். மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. அவங்க அது வீட்டுல கூட அவங்க பண்ணலாம், டெய்லி வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இது பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இதுதான் பொசிஷன் ஆஃப் த டிஸ்ட்ராக்டர்ஸ் பாருங்க. இப்போ எங்கே வரணும், இது ஒரே பேரலிசம்ல இருக்கணும். மேல இருந்து பார்க்கும்போது, சைட்ல இருந்து பார்க்கும்போது பேரலா இருக்கும், இல்லைன்னா கோணையா போயிடும். அதே மாதிரி பிரெயின்ல எங்கெங்க ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸ் அப்படியே அவாய்ட் பண்ணும். இதுதான் மாட்டோம். அப்படியே இதுலதான் கரெக்டா மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ, இது டே ப்ரொசீஜர் மாதிரியாம இது மட்டும்தான் வெளியே இருக்கும் இனிஷியலி அந்த டிஸ்ட்ராக்ஷன் டைம்ல. இந்த பார்ட் அது முடிஞ்ச உடனே, டிஸ்ட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே இதுவை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்கின்குள்ள எல்லாமே கவர்டா இருக்கும். அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை வெளியே. இதே சைல்டுக்கு முன் பக்கமும் ஃபியூஸா இருந்தது, முன்னாடி அதை வெளியில பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிளேட் போட்டதுனால அந்த பக்கம் ஜாஸ்தி எக்ஸ்பேண்ட் ஆகலை. அதனால தான் பேக்ல ப்ரெஷரும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது டோட்டலாக ஸ்கல்லுக்குள்ள. ஸோ அதனால பேக் சைடில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுது. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமையே பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷன் இஸ் அன் அட்வான்ஸ்மெண்ட். அந்த பேக் சைடில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ப்ரெசன்ட் டே ஃபார் த கம்ப்ரெஷன். அதுதான் சொல்ல வந்தது முக்கியமான விஷயம். ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணலாம் வேறு விதத்தில் கூட. ஆனால் இந்த பேக்குக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் பெட்டர் சாய்ஸ். அது